யெகோவா இரு பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமது வாஞ்சியும் விருப்பமும் ஆண்டவரின் வரிகளை நாமும் பிரவேசிப்பதற்கான பரிசுத்த வாழ்க்கை. மறுபுறம் சாத்தானுடைய விருப்பம் அதை தடுப்பது. அப்படின்னா பிசாசின் தந்திரங்கள் செயல்படும் போது நம்மால பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா எதிராளியான அவனை விட நமது தேவன் வல்லவர். ஆனாலும் ஒரு மனிதன் முதல்ல தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிசாசின் தந்திரத்தை விட ரொம்பவும் பலமானது ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? நாம தான் நம்மை நாமே பரிசுத்த ஜீவிதத்துல உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் காட்காத பட்சத்துல நமது எதிராளியாகிய பிசாசானவனுக்கு அங்க வேலை இல்லை. காரணம், நமது ஆத்மாவை நாமே கெடுத்துக் கொள்றோம். அதே நேரம் ஒரு தேவ பிள்ளை தனது ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காக்க தன்னைத்தான் ஒடுக்கி போராடும் போது துணையாய் பக்க பலமாய் ஆண்டவர் செயல்படுறாங்க. நமது திராணிக்கு மேல எந்த சோதனையும் நம்மை தொட முடியாது. மார்க்கு 7:20 நாம பார்க்கும்போது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். வெளியிலிருந்து அல்ல, ஒரு மனிதனின் அவனுக்குள் இருந்து புறப்படுவதுதான் அவனை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா பொல்லாத சிந்தனை, பொருளாசை, கபடு, விபச்சாரம், இன்னும் நிறைய சொல்லலாம். எனவே முதல்ல நாம தான் பரிசுத்த வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கணும். நாம முயற்சி எடுக்கும் போது அதற்கு எதிராக சோதனை, பாடுகள், பரீட்சை எல்லாமே வரும். ஆனால் ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்கு துணையாக செயல்படுவாங்க. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார். எனவே ஆண்டவர் யோசேப்போடே கூட இருந்தாங்க, தயை கிடைக்க பண்ணினாங்க, காரியங்களையும் வாய்க்க பண்ணாங்க. அவரது நிலையானது மாறியது. அதுவே சவுல் கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்தார். எனவே அவர் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தரும் புறக்கணித்தார். எனவே ஆண்டவர் நம்மை அரவணைப்பதும் புறக்கணிப்பதும் நமது கருத்துல தான் இருக்கு. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. பாவ வாழ்க்கையை விட்டு விலகுங்க. வேதத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பரிசுத்த வாழ்க்கைக்கு முதல் அடித்தளம் நாம தான். நம்ம கிட்ட இருந்துதான் அது தொடங்கணும். சரியா? சிந்தித்து செயல்படுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.